கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 28 முடிய. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புதல். ஒரு குருவானவர் மிகவும் நோய் பாதிப்படைந்து இறந்து போனார். அவரது இழப்பு குடும்பத்தார் மற்றும் திருச்சபையவருக்கு மிகவும் பெரிய இழப்பாயிருந்தது. அந்த குருவானவர் தான் ஊழியம் செய்யும் நாட்களில் மிகவும் துடிப்பாகவும் பிரசங்கம் செய்வதிலும் பாடல்கள் பாடுவதிலும் மிகவும் மனமகிழ்ச்சியோடு அவர் விசுவாசத்தில் எடுத்துக்காட்டாகவும் வாழ்ந்தார். அவரது இறுதி அஞ்சலி கூட்டத்தின் அவரது ஆசிரியர் தன் மாணவரை பற்றி குறிப்பிடுகையில், தான் நோய் தாக்கி இறக்கப் போகிறேன் என்று அறிந்திருந்தும் கூட இறப்புக்கு பின் தனக்கு ஒரு புதிய வாழ்க்கை துவங்க உள்ளதாக இவர் நம்பினதால் இவ்வுலகில் உயிர்த்தெழுதலின் வாழ்வை வாழ்ந்தார் என்று தன்னுடைய மாணவரை குறித்து சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்திருப்போர் அவரது உயிர்த்தெழுதல் நிகழ்வையும் கூட நம்புதல் வேண்டும். இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியிலும் கூட லாசரு என்ற வாலிபரின் மரணத்தை குறித்து நாம் காணும் பொழுது, அதன் மூலமாக அவனது சகோதரிகள் உயிர்த்தெழுதலில் கடைசி நாளில் உண்டு என தெரிவிக்கும் பொழுது, அது இயேசுவின் மூலமாக அன்றைய தினமே நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இறையியலில் ஹியர் அண்ட் ஹவ், இன்று இப்பொழுது என்று உயிர்த்தெழுதல் நிகழ்வை குறித்து குறிப்பிட்டதும் அதன் எதிர்வரும் காலத்தில் நிகழ்வு என்பதையும் குறித்து கிறிஸ்துவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை என்பது உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொள்ளவும் உயிர்த்தெழுதல் வாழ்வை எதிர்நோக்கி இவ்வுலகில் வாழ்வதும் ஆகும். எனக்கு பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலின் வாழ்வை நாம் இந்த உலகில் வாழும் பொழுதே கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையிலே நாம் வாழ முடியும். அவரது கற்பனைகளையும் அவர் கற்றுக் கொடுத்தவைகளையும் நாம் கடைபிடிப்பதன் மூலமாக மனமகிழ்ச்சியின் வாழ்வதே உயிர்த்தெழுதலின் வாழ்வாகும். அதுபோன்ற உயிர்த்தெழுதலின் வாழ்வை ஒவ்வொருவரும் வாழ தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர், இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாய் நாங்கள் வாழும் பொழுது மனமகிழ்ச்சியோடு உமக்கு பிரியமாக சந்தோஷமாக ஆண்டவரே மீது நம்பிக்கை வைத்து நீர் கற்றுக் கொடுத்தவைகளை சரியாக நாங்கள் கடைபிடித்து வாழ நீர் உதவி செய்யுமாறு இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்யும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமேன்.